அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு. அம்மை நோய். இந்த நோய்க்கு அன்னபேதி செந்தூரம் 10 கிராம், சிரிங்கி பஸ்பம் 20 கிராம், சீந்தில் சர்க்கரை 30 கிராம், இவைகளை எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். ஒன்றா கலந்து காலை மாலை வெண்ணெயில் கொடுங்க. அளவு 100 மில்லிகிராம் அளவு இருந்தால் போதும். ஒரு சிட்டிக்கு அளவு. அதனுடனே துணை மருந்தாக கொடுக்கறதுக்கு ஒரு 15 ml தாழம்பு மணப்பாக்கு ஒரு 15 ml கொடுக்கலாம். திராட்சாதி ரசாயனம் அது ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம். மாஜின் உஸ்பா அதுவும் ஒரு 15 ml கொடுக்கலாம். சர்பத் குலாப் அதுவும் ஒரு 50 ml கொடுக்கலாம். இதில் 4 மருந்து துணை மருந்து சொல்லியிருக்கேன். இது 4மே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுக்கலாம். தாழம்பு மணப்பா கொடுத்தா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா திராட்சாதி ரசாயனம், மாஜின் உஸ்பா, சர்பத் குலாப், இதில் ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்கி அந்த அளவு பிரகாரம் கொடுத்தீங்கன்னா அம்மை நோய் கட்டுப்படும். மேற்கொண்டு அதிகமாக உடம்புல பரவாது. இதுக்கு பரிகாரமாக என்ன செய்வாங்கன்னா, வேப்பிலையும் மஞ்சளை அரைச்சி அந்த கொப்பளம் உள்ள இடத்துலலாம் போடுவாங்க. அது மாதிரியும் போடலாம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அம்மை நோய் பூரணமாக படிப்படியாக கட்டுப்பட்டு முகத்தெல்லாம் ரொம்ப பரவாமல், கண், காது, மூக்கெல்லாம் ரொம்ப பரவாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். முகத்தில் முகத்தில் தழும்பு வந்துடும். எப்படி இருந்தாலும் 1 தழும்பு வரும். இந்த மருந்து சாப்பிட்டு மேற்கொண்டு பரவாமல் பார்த்துங்க. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு நோய்க்கு நாம் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.